வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு என்னுடைய சமையல் அறையில் சுவையான அச்சு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். அரிசி பச்சரிசி 2 கப்பு எடுத்துருக்கிறேன். அது 440 கிராம் இருக்குது. இதை ஒரு 3 தடவை கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். பொன்னி பச்சரிசி தான் எடுத்துருக்கிறேன் நான். 2 மணி நேரம் ஊறின பிறகு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு துணியில் இந்த மாதிரி உலர்த்தி விடலாம். கொஞ்சம் நம்ம இந்த ஈரப்பதம் போகணும். நம்ம இப்படி அரிசியை தொட்டோம்னா லேசாக சில்லுன்னு இருக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம எடுத்து மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வெள்ளை சர்க்கரை 2 கப்பு, இது 400 கிராம் வருது. இதை நம்ம ஏலக்காய் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஈரப்பதம் குறைஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், கையில் தண்ணி இல்லை, ஆனால் தொட்டால் உங்களுக்கு அந்த குளுமையோடு இருக்குது. இதை இப்போ நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு நம்ம ஜல்லடையில் ஜலிச்சு அந்த மாவு மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. நம்ம அந்த இடியாப்பம் அந்த மாதிரி முறுக்கு அந்த மாதிரி அந்த பதத்துக்கு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். மாவு ஜலிச்சு எடுத்துருக்குறேன். நல்லா தொட்டு பார்க்குறப்ப அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது. நமக்கு திப்பி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான் வந்திருக்குது. இதை நீங்கள் வேறு எதுக்காவது பயன்படுத்திக்கோங்க. அதே மிக்சி ஜாரில் சர்க்கரையை நம்ம பொடி பண்ணிக்கலாம். அது கூட ஏலக்காய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு வாசனைக்கு. நான் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால் அதிலேருந்து ஒரு 1.5 டீஸ்பூன் இல்லை ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலான் இருக்கேன். இப்போ பொடி பண்ண சர்க்கரை அந்த ஏலக்காயோடு சேர்த்து உங்களுக்கு அதுவும் 400 கிராம் வருது. ஏலக்காய் நான் அந்த டீஸ்பூன் போட்டது என்னென்னா ஏலக்காயும் சர்க்கரையும் சேர்த்து பொடி பண்ணது. அதனால் அது 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்ச மாவுலேருந்து 4 கப்பு எடுத்துருக்கிறேன். அது 450 கிராம் வந்திருக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதை நம்ம வேறு எதுக்காவது பயன்படுத்திக்கலாம். இப்போ மைதா மாவு அரிசி மாவில் பாதி. ஸோ 4 கப்புக்கு 2 கப்பு மைதா மாவு. ஆனால் வெயிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது 300 கிராம் வரும். ஸோ இதை நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம சர்க்கரை பொடி பண்ண சர்க்கரையும் அந்த ஏலக்காய் பொடியும் சேர்த்தது அதையும் சேர்த்து கூட கருப்பு எள்ளு ஒரு 2 டேபிள் ஸ்பூனு சேர்த்துக்கலாம். 1 கேன் கோகோனட் மில்க்கு அதை நம்ம சேர்த்துக்கலாம். அதை கலக்கின பிறகு நமக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் எவ்வளோ தண்ணி சேர்த்தேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் 1.25 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இது ஒரு அச்சு முறுக்கு நம்ம செஞ்சு பார்ப்போம். ஏன்னா நம்ம தண்ணி ரொம்ப சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கு பிறகு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இதை நம்ம செஞ்சு பார்ப்போம். திக்காக இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு செய்கிறதுக்கு ஒரு 2-3 முறுக்கு நம்ம ஒரே டயத்தில் போட்டு செய்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். இது இந்த அச்சு முறுக்கோட இதுதான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இது நான்ஸ்டிக்கு. அதனால் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். எண்ணெய் சூடாகிறப்ப இதையும் அப்படியே சூட்டில் வைப்போம் நம்ம. ஆனால் இதில் இருக்கிற எண்ணெய் முக்கால்வாசி நம்ம ட்ரெயின் ஆன பிறகு நம்ம அந்த மாவில் டிப் பண்ணி எடுத்தால் தான் உங்களுக்கு இதில் ஒட்டிகிட்டு வரும். ஏன்னா நான்ஸ்டிக்குங்கிறதுனால எண்ணெய் நான்ஸ்டிக் 2 இருக்கிறப்ப நீங்கள் டிப் பண்ணிங்கன்னா மாவு இதில் ஒட்டவே ஒட்டாது. நான் உங்களுக்கு அதை செய்து காட்டுறேன். சூடானதும் இந்த அச்சில் இருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா எடுத்து விட்டுருங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதில் டிப் பண்ணுவோம். டிப் பண்ணுறதும் நம்ம முழுசாக டிப் பண்ணக்கூடாது. ஒரு 3/4 வாசி வர அளவுக்கு தான் டிப் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஒட்டி இருக்கு பாருங்கள். பாருங்கள், நான்ஸ்டிக்குங்கிறதுனால தானாகவே விழுந்துருச்சு பாருங்கள். இப்போ இது ஒரு பக்கம் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் வேகட்டும். வெந்த பிறகு லேசாக திருப்பி விடணும். அதே மாதிரி ரொம்ப கலர் வரணும்னு வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்னா சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால நமக்கு கருகிரும் ரொம்ப நேரம் விட்டோம்னா. இப்போ திருப்பியாச்சு. இன்னும் ஒரு செகண்டில், ஏன்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் அடங்கிருச்சு பாருங்கள். அந்த பபுள்ஸ் அடங்கிருச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு இது மேலே வந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு இப்போ பார்க்குறப்ப சாஃப்டாக தான் இருக்கும். நீங்கள் அதை பற்றி பயப்படாதீங்க. நம்ம எடுத்து வச்சதும் ஆறுனதும் உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் வந்துடும். எடுத்ததும் ஒரு தட்டில் ஒரு பேப்பர் டவல் வச்சு அதில் வச்சுட்டிங்கன்னா நம்ம எக்ஸஸ் ஆயிலை செட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது மாதிரியே நம்ம எல்லா அச்சு முறுக்கையும் செய்து எடுக்கலாம். பாருங்கள், எடுக்கிறப்ப உங்களுக்கு சொதன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஆறுனதுமே கிறிஸ்பினஸ் வந்துடும்.
2 3 இம்பார்ட்டன்ட் இந்த ட்ரிக் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து நான்ஸ்டிக் அச்சு வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா, அச்சு வந்து சூடாக இருக்கணும், எண்ணெயில் வச்சு சூடாக இருக்கணும். ஆனால் நீங்கள் எண்ணெயிலேருந்து எடுத்ததுமே வந்து நீங்கள் மாவில் போட்டிங்கன்னா, இது நான்ஸ்டிக்குங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒட்டாது. அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு தட்டில் பேப்பர் வச்சுட்டு நல்லா இப்படி ஆட்டி விட்டிங்கன்னா அதில் இருக்கிற அந்த எண்ணெயெல்லாம் வடிஞ்சிரும். ஆனால் வந்து அச்சு மட்டும் சூடாக இருக்கும். நீங்கள் அப்போ வந்து டிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து நல்லா ஒட்டும், மாவு வந்து உங்களுக்கு ஒட்டும். ஸோ அது வந்து ஒரு ட்ரிக்கு. அதே மாதிரி வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய பாத்திரம் வைக்க தேவையில்லை. நீங்கள் ஒரே ஆளாக வந்து பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா சின்னதாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு முறுக்கு இல்லைனா வந்து 2 முறுக்கு தான் நீங்கள் வந்து ஒரு டயத்தில் பண்ண முடியும். நீங்கள் சிங்கிள் ஆளாக வந்து ட்ரை பண்ணிங்கன்னா, இப்போ 2 பேர் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ பெருசு வச்சுட்டு டக்கு டக்குன்னு போட்டு எடுக்கலாம். அது வந்து ஒரு சின்ன ட்ரிக்கு. அதே மாதிரி வந்து மாவும் வந்து நீங்கள் வந்து கரைச்சிட்டு கொஞ்சம் கட்டியாக கரைச்சிட்டு நீங்கள் ஒரு அச்சு போட்டு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா அப்படி மீந்தது. இது ரொம்ப அடி வரைக்கும் உட்காந்து போட்டுட்ருக்க வேணாமேன்னு நான் வந்து அப்படியே வந்து சும்மா ஒரு தோசை மாதிரி ஊற்றி பையனுக்கு கொடுத்துடலான் இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த அச்சு முறுக்கு வந்து ஆயிலேருந்து எடுத்ததும் வந்து கண்டிப்பாக வந்து பேப்பர் பிளேட்டில் வைங்க. பேப்பர் பிளேட்டில் தனித்தனியாக வந்து வச்சு விடுங்க. ஒரு லேயர் வச்சுட்டு திரும்ப இன்னொரு பேப்பரை போட்டுட்டு திரும்ப அடுத்த லேயர் வைங்க. அப்படி பண்ணுறப்ப வந்து இதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வந்து நல்லா வந்து உறிஞ்சிரும். நமக்கு வந்து சாப்பிட்றப்ப ரொம்ப எண்ணெயோடு இருக்கிற மாதிரி இருக்காது. நீங்கள் அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ பேப்பர் வந்து நான் பயன்படுத்தியிருக்கேன்னு பாருங்கள். ஒவ்வொரு லேயருக்கும் ஒரு பேப்பர் வச்சு அந்த எண்ணெயெல்லாம் நம்ம எடுக்கிறதுக்காக எவ்வளவு எண்ணெய் வந்து அப்சர்வ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறப்பவே வந்து அந்த முறுக்கை வந்து வெளியில் எடுக்கிறோம். அதனால் எண்ணெய் டிப் ஆகிட்டு தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த எண்ணெயெல்லாம் நீங்கள் எடுத்துடலாம். நீங்கள் வந்து அச்சு முறுக்கை கையில் வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட எண்ணெய் தெரியாது. நமக்கு வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு வந்து அச்சு முறுக்கு வந்து வந்திருக்குது. இது வந்து 1 கிலோவுக்கு மேலே நமக்கு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்குது. நான் ஒன்றே வந்து உங்களுக்கு நொறுக்கி காட்டுறேன். எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது பாருங்கள். மிக மிக சுவையான அச்சு முறுக்கு தயாராகிருக்கு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ஜாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.